சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியின் கேப்டனா இனி தோனி இருக்க போறதில்ல. கிட்டத்தட்ட 16 ஆண்டுகளா சென்னை சூப்பர் கிங்ஸ்க்கு சிங்கமா நின்று வழி நடத்தின தோனி அவர்கள் அவருடைய கேப்டன்சி பதவியிலிருந்து இந்த வருஷம் விலகி இருக்காரு. அவருக்கு பதிலாக ருத்ராஜ் அவர்கள் சிஎஸ்கேவின் கேப்டனா நியமிக்கப்பட்டிருக்காங்க. நேற்று ஒரு ஐபிஎல்லின் சம்பிரதாயமாக கருதப்படக்கூடிய கோப்பை பக்கத்தில் எல்லா கேப்டனும் நின்று ஃபோட்டோ எடுக்கிற சம்பவமானது நடந்துச்சு. இந்த சம்பவத்தப்போ கண்டிப்பாக கோப்பை பக்கத்தில் தலை தோனி நின்று ஃபோட்டோ எடுப்பார் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருந்தப்போ சிஎஸ்கே அணியின் ஜெர்சி போட்டுக்கிட்டு ருத்ராஜ் கேக்வாட் வந்து தான் ஃபோட்டோ எடுத்திருந்தார். இதன் மூலமாக சிஎஸ்கே அணியின் புதிய கேப்டனாக ருத்ராஜ் கேக்வாட் நியமிக்கப்பட்டிருக்காரு அப்படிங்கிற தகவல் கேள்விப்பட்டதுமே இன்டர்நெட் முழுக்க தீயா கொதிச்சுக்கிட்டு இருக்கு. ஏன்னா 16 ஆண்டுகளாக MS தோனி சிஎஸ்கேவை வழி நடத்திட்டு இருந்திருக்காரு. 5 கோப்பைகளை வாங்கியும் கொடுத்துருக்காரு. அப்படி இருக்கும்போது தோனி அவர்கள் தன்னுடைய 43ஆம் வயதில் எதற்காக கேப்டன் பதவியிலிருந்து விலகணும் அப்படிங்கிற கேள்வி எல்லாருக்குமே எழுந்திருக்கு. எல்லாருமே தோனி அவர்களுடைய கடைசி சீசன் இதுவாக தான் இருக்கும், அதுவும் கேப்டனாக அவர்களுடைய கடைசி சீசன் இதுவாக தான் இருக்கும்னு நினச்சிட்டு இருந்தாங்க. ஆனால் தோனி அவர்கள் எல்லாத்துக்குமே வித்தியாசமாக நான் ஒரு சின்ன பையனுடைய கேப்டன்சியில் தான் ஆட போகிறேன், ஒரு பிளேயராக ஆடி ரிட்டையர் ஆக போகிறேன் அப்படிங்கிறத சொல்லாமல் சொல்லியிருக்காரு. இதனால் கிரிக்கெட் ரசிகர்கள் எல்லாருமே அதிர்ச்சியில் இருக்காங்க. MS தோனி தன்னுடைய முடிவை மாற்றிப்பாரா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேள்விகளும் கேட்டுட்டு இருக்காங்க. ஆனால் MS தோனி அவர்கள் தரப்பிலிருந்து என்ன சொல்லப்படுதுன்னா, ருத்ராஜ் அவர்கள் தான் இனி கேப்டன் பண்ண போகிறாரு, அவருக்கு கீழே ஒரு பிளேயராக MS தோனி விளையாடுவார், இது MS தோனி அவர்களே முடிவெடுத்தது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. தலை முடிவெடுத்தா கரெக்டாக தானே இருக்கும். ஸோ ருத்ராஜ் கேக்வாடுக்கு நம்ம ஒரு கங்க்ராச்சுலேஷன்ஸ் சொல்லிடுவோம். அதே மாதிரி MS தோனி அவர்கள் இத்தனை வருஷம் சிஎஸ்கேவை கேப்டன் பண்ணி நம்மளை எல்லாருமே சந்தோஷப்படுத்தினதுக்கு அவருக்கு ஒரு நன்றியும் சொல்லுவோம். இந்த தகவல் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.